சாதாரணமாக அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற செயல்பாட்டாளர்களை விசாரணைக்கு கொழும்புக்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கூப்பிடுகிறீர்கள். மக்களுடைய காணிகளை பறிக்கிறீர்கள், வலுக்கட்டாயமாக அளந்து எடுக்கிறீர்கள். இதுக்கு ஒரு என்ன நியாயம்? இது மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்தும் கொரோனா காலம் ஒன்று நடந்ததல்ல, இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். நீங்கள் நல்லெண்ணங்களை சரியாக பிரதிபலிக்க தவறினால் கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாது. நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள், இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக்கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமானது. பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் அரசுரை தொடர்பான இந்த விவாதத்துக்குள்ளும் மத்திய வங்கி தொடர்பான இந்த விவாதத்துக்குள்ளும் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இந்த அரசு என்பிபி அரசு பொறுப்படுத்த பிற்பாடும் பலவிதமான நெருக்குதல்களையும் நெருக்கடிகளையும் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களும் தமிழ் உத்தியோகத்தர்களும் சந்திக்கிறார்கள் என்பதை, தமிழ் மக்கள் சந்திக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக கடந்த 2026 பங்குனி மாதம் 16ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 3 மாணவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காரியாலயத்திலே போலீஸ் நிலைய போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிரிவு மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தர்மலிங்கம் ஜதுர்ஷன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தயாபரன் லஜிதரன், அபிஷேக், இந்த 3 மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில மாணவர்களும் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காரியாலயத்தில் வைத்து கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய சுதந்திரமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு, தங்களுடைய உரிமை தொடர்பிலே அவர்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கு, தங்கள் இனம் சார்ந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த அரசிலும் அவர்களுக்கு தடை இருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய அரசும் அச்சுறுத்தல் ஊடாக வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த செயல்பாடுகள் முன்வைத்திருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரம் இனிவரும் காலங்களிலாவது பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திரமாகவும் தங்களுடைய கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் அரசினுடைய புலனாய்வாளர்கள், அரச இராணுவ போலீசினுடைய அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்பதை நான் மீண்டும் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை தொடர்பான அந்த பதிவையும் கடிதத்தையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கின்ற, நிர்வாகத்திலே உறுப்பினராக இருக்கின்ற தயாபரன் சித்ரா, திருமதி தயாபரன் சித்ரா அவர்கள் இன்றைய தினம் கொழும்பிலே இருக்கின்ற பழைய கட்டிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் காலை 10 மணிக்கு. இதேபோல கடந்த 3 தடவைகளுக்கு மேல் திருமதி தயானந்தன் சித்ரா அவர்கள் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சியிலும் அவர் பல தடவைகள் போலீசாரால் அடிக்கடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். வளர்ந்த பிள்ளைகளை உடைய ஒரு தாயார் அவருடைய பணிகள் நிமித்தமாக தமிழர்களுடைய தேசிய பயணம் தொடர்பிலே அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிற பொழுது அச்சுறுத்தும் வகையில் அடிக்கடி பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரும் பயங்கரவாதத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசினுடைய போலீஸ் இராணுவ பிரிவினரும் விசாரணைகளுக்கு உட்படுத்துவது அவங்க தங்களுடைய இயல்பான உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே 3 தடவைகள் கொழும்புக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதனை விட கிளிநொச்சியிலே பல தடவைகள் விசாரிக்கப்பட்டார். இப்பொழுது இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் கொழும்பிலே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரை அழைத்த கடிதங்களையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதேபோல கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த 2ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட யக்கச்சியில் ஊர்வணிகன் பற்றி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய சொந்த காணி. அவர்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலம் 6-7 பரம்பரைகளாக ஆண்டு வந்த காணி. அந்த காணியிலே, ஊர்வணிகன் பற்றி காணியிலே அவருடைய சொந்த காணிக்குள் முத்துமாரியம்மன் ஆலயம் உண்டு, பொதுநோக்கு மண்டபம் உண்டு, சிறுவர் முன்பள்ளி உண்டு, சிவபூமி அறக்கட்டளைக்குரிய காணியும் அங்கே உண்டு.
இவ்வளவும் இருந்தும் கூட அந்த மக்கள் 90ஆம் ஆண்டு யுத்தத்தை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே போய் குடியேறியிருந்தார்கள். பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தம் வெடித்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைமை வந்தது. 2006க்கு பிறகு அந்த இடத்தை பிடித்து கொண்ட இராணுவத்தினுடைய இயந்திர பொறியியல் பிரிவைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரையான காணியை தங்களுக்கு தர வேண்டும் என்று சட்டவிரோதமாக அளந்தெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அன்றைய தினம் கடந்த 2ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நில அளவை திணைக்களம் இந்த காணியை அளந்து இராணுவத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். அவ்வாறான முயற்சியை அங்கு திரண்ட மக்களும் அங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்களும் அதனை பூரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக கூட இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த 4வது பட்டாலியன் என்கின்ற மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி வசம் உள்ள இராணுவ முகாம் எங்களுடைய பரம்பரை காணி, இதனை தயவு செய்து அளக்காது எங்களிடம் தாருங்கள், எங்களுடைய சொந்த காணியை எங்களிடம் தாருங்கள் என்று மக்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நில அளவை வந்த உத்தியோகத்தர்களும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடைய எங்களால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் அரசாங்க அதிபரோடும் பிரதேச செயலாளரோடும் நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இது அளவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 21 பேர் கையெழுத்து வைத்து தந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த ஊர்வணிகன் பற்றி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 21 பேர் தங்களுடைய காணி இது தங்களுடையதுதான் என்பதை அவர்கள் தெளிவாக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முருகேசு செல்வராசா, மயில்வாகனம் பாலச்சந்திரன், சிவபூமி அறக்கட்டளை நிலையம், தம்பையா வல்லிபுரம், சந்திரரூபன் உதயகலா, மார்க்கண்டு பொன்னம்மா, காண்டீவன் பத்மாவதி, பிரகாஷ் சுபத்ரா, செல்லப்பா தியாகராசா, பாஸ்கரன் கேதீஸ்வரி, துஷேந்தன் சுஜீபா, சிவசிதம்பரம் லோஜினி, கமலாவதி செல்வராசா, கனகரத்னம் மகேஸ்வரி, முருகேசு ஜோகராணி, செந்தில் வேலவன் மேனகை, தர்மலிங்கம் தாசன் இவர்களுடைய இந்த காணிகள் பரம்பரையாக சொந்த காணிகளை நான் அந்த பட்டியலையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? இது எவ்வளவு கொடூரமானது! இன்றைக்கும் பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அனாதைகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த காணிகளை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அரசாங்கம் நில அளவை திணைக்களத்தை அனுப்பி இராணுவ போலீஸ் பிரசன்னத்தோடு அளக்க முற்படுவது மிக கொடூரமானது. கடந்த அரசுதான் இதனை செய்ததென்றால் ஏன் உங்களுடைய அரசால் அந்த 30 ஏக்கர் காணிகளை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மக்களுடைய துயரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த நாடு ஏன் இன்னும் உருப்படுவதில்லை? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாதன். நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக்கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலே தன்னுடைய நிலத்தை அளந்து பறிப்பது என்பது சொந்த காணிக்காரனுடைய ஒரு மனநிலையை நீங்கள் அந்த உரிமையாளராக இருந்தால் உங்களுடைய மனங்களால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் கேட்கிறேன், இந்த மக்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களை விசாரிக்கிறீர்கள். இந்த அரசு காலத்தில் சாதாரணமாக அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற செயல்பாட்டாளர்களை விசாரணைக்கு கொழும்புக்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கூப்பிடுகிறீர்கள். மக்களுடைய காணிகளை பறிக்கிறீர்கள், வலுக்கட்டாயமாக அளந்து எடுக்கிறீர்கள். இதுக்கு ஒரு என்ன நியாயம்? இது இந்த மக்களுக்கான நியாயம் எப்பொழுது கிடைக்க போகிறது? எந்த அரசாங்கத்தில் கிடைக்க போகிறது? நாங்கள் எல்லாரும் சம உரிமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுடைய அரசு பேசுகிறது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதை செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய உரிமைகளை மதிக்க தெரியாத ஒரு அரசு, மக்களுக்கான அவர்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்தும் கொரோனா காலம் ஒன்று நடந்ததல்ல, இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். நீங்கள் நல்லெண்ணங்களை சரியாக பிரதிபலிக்க தவறினால் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமானது. இந்த அரசு கூட இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை, இந்த மண்ணில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிந்தனை எண்ணங்களில் எள்ளளவும் இன்னும் பிரதி சபாநாயகர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள்
சமாதானம் பற்றி பேசுதல், நல்லிணக்கம் பற்றி பேசுதலுக்காக நீங்கள் கடக்க வேண்டிய பாதை இன்னும் கடினமானதும் தூரமானதும். முதலில் அதனை சிந்தியுங்கள், அதற்கான பாதையை திறவுங்கள், இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் ஒரு நியாயமான நாட்டை, ஒரு கௌரவமான நாட்டை, இனங்களை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்டை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.